மீரா பள்ளத்தாக்கின் பசுமை நிறைந்த காடின் மையத்தில் ரயன் என்ற அழகான மயில் வாழ்ந்தான். அவனது இறகுகள் வெயிலில் நீலம், பச்சை மற்றும் தங்கம் போன்ற நிறங்களில் ஒளிர்ந்தன. ஒவ்வொரு காலையும் ரயன் காட்டுப்பாதைகளில் நடந்து தன் பிரகாசமான வாலை விரித்து சந்திக்கும் அனைவருக்கும் தன்னை காட்டிக்கொண்டான். ரயன் பெருமையாக, "என்னை பாருங்கள், இந்த காட்டில் நான் தான் அழகான பறவை" என்று கூறுவான். பலர் அவனை பாராட்டினார்கள். பறவைகள் தங்கள் பாடல்களை நிறுத்தின, குரங்குகள் தங்கள் விளையாட்டை நிறுத்தின, பட்டாம்பூச்சிகளும் கூட அவனை சுற்றி பறந்தன. ஆனால் அவர்கள் அவனது அழகை ரசித்தாலும் சிலரே அவனுடன் பேசத் தங்கினார்கள். ஒரு நாள் ரயன் ஒரு கிளையில் அமைதியாக உட்கார்ந்திருந்த சாம்பல் நிற சிறிய பறவை நேராவை சந்தித்தான். அவள் நிறமற்றவளாகவும் குழப்பமான இறகுகளும் மென்மையான சோகமான பாடலும் கொண்டவளாக இருந்தாள். ரயன் அவளது சாதாரண தோற்றத்தை இகழ்ந்து தன் ஒளிரும் இறகுகளை பற்றி பெருமை பேசினான். நெரா சிரித்துக்கொண்டு, "நீங்கள் காட்டின் பாடல்களை ஒருபோதும் கேட்கிறீர்களா?" என்று கேட்டாள். "எனக்கு போன்ற தோற்றம் இருந்தால் பாடல்கள் எதற்கு?" என்று ரயன் அந்த யோசனையை புறக்கணித்தான். நேரா ஒரு மென்மையான தாளில் பாட ஆரம்பித்தாள். அது காட்டை அமைதியுடன் நிரப்பி அனைவரையும் கவர்ந்தது. அந்த இரவு மிரா பள்ளத்தாக்கில் ஒரு புயல் தாக்கியது. புயலில் சிக்கிய ரயன் ஒரு பெரிய இலை கீழ் ஒளிய ஓடினான். அவனது இறகுகள் நனைந்து சிதைந்தன. அடுத்த காலை ஒரு தண்ணீர் குழியில் பார்த்தபோது தன் சேற்றும் கிழிந்த வாலையும் பார்த்து அதிர்ச்சியடைந்து மிகவும் வருத்தமடைந்தான். காட்டில் ரயன் அலைந்து திரிந்தபோது பயந்த குட்டி விலங்குகளை நேராவின் பாடல் அமைதிப்படுத்துவதை கேட்டான். அவளது தாளானது மாயாஜாலம் போல் அமைதியும் வெப்பமும் அளித்தது. நெரா அவனை பார்த்து மென்மையாக, "நீ நலமா?" என்று கேட்டாள். ரயன் தன் சேதமடைந்த இறகுகளை வருத்தத்துடன் கூறினான். நெரா அவனது பக்கத்தில் பறந்து வந்து, "இறகுகள் ஒரு கணம் பிரகாசிக்கும், ஆனால் நல்ல மனசும் தைரியமான பாடலும் என்றென்றும் பிரகாசிக்கும்" என்றாள். ரயன் அமைதியாக அமர்ந்து நேராவின் குரலை கேட்டான். அதில் முதன்முறையாக தைரியம், அன்பு, நம்பிக்கை உணர்ந்தான். அந்நாளிலிருந்து ரயன் மாறினான். அவனது இறகுகள் மெதுவாக மீண்டும் வளரத் தொடங்கின. அவன் நேராவுடன் சேர்ந்து பாடவும் ஆரம்பித்தான். அவன் வழி தவறிய விலங்குகளுக்கு உதவினான். உணவை பகிர்ந்தான். பேசுவதை விட அதிகம் கேட்கத் தொடங்கினான். காடு அவனை அவன் தோற்றத்திற்காக மட்டுமல்ல, அவன் யார் என்பதற்காகவும் மதித்தது. உண்மையான அழகு இதயத்திலிருந்து வருகிறது என்பதை ரயன் கண்டுபிடித்தான். அவனது தயவு, பணிவு மற்றும் பரிவான இதயத்திற்காக காடு அவனை நேசித்தது. இவை அழகான இறகுகளை விட அதிக சக்தி வாய்ந்தவை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். பாடம்: வெளிப்புற அழகு பிரகாசிக்கலாம், ஆனால் உள்ளழகு இருளிலும் ஒளிரும்.